நீங்க ஆதாரத்தோட பேசுங்க. கொடுத்தாங்களே அப்படிதான் ஆதாரத்தோட கேட்கும்போது நான் இதை பேச வேணாம் தான் நினைச்சேன். ஆனால் நீங்க என்னை பேச வைக்கிறீங்க. ஆதாரம்னு கேக்குறீங்க. அன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நிதியமைச்சர் சொன்னார் இல்லையா, என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு. ஏதோ போற போக்குல சொல்லல, உண்மையாவே என் டேபிள்ல ஆதாரம் இருக்கு, 3 ஃபைல் இருக்கு. அதை எப்போ எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கண்டிப்பா அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்போம். நீங்க திருப்பி இதை கேட்காதீங்க. ஏன்னா இடைத்தேர்தல்லாம் வருது இல்லையா, அப்பயாவது ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? எதுக்கு பாப்பா உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு? அதுக்கு தான், வேற எதுக்கு? இன்னும் வர வேண்டி இருக்கான். இந்த ஃபேக்ஸ் சதுரங்க வேட்டையில வருது தெரியுங்களா? என்ன வந்து ஃபேக்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கான். அந்த 3 ஃபைல் இல்லாம இன்னும் 30 ஃபைல் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்லங்க இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த நான் சொன்னல அதிகாரிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆட்சி மாற்றம் வந்துருமோ, மறுபடியும் இவங்க கிட்ட போய் நம்ம நிக்கிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இது பண்ணாம இப்ப இந்த கைது சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சரிபட்டு வரல. சில விஷயங்கள் முன்னெடுத்தார்ல, அதெல்லாம் அவ ஒத்து வரல. எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா வச்சிருந்து டேபிள்ல வச்சிருக்கேன். உடனே குதிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சந்துல. விட வேண்டியதானே, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எந்த துறையில யாரு எந்த கட்சி தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க வந்து கொடுக்க வேண்டியதானே. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு போன 5 வருஷத்துல. அவர் வந்து ஏதோ திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்தப்ப எந்திரிச்சு இந்த நம்ம கொடைக்கானல் பக்கத்துல பேர் என்ன கொடநாடு கொலை வழக்கோடைய வழக்குகள்லாம் என் டேபிள்ல இருக்கு, அதை நான் எடுக்க வேண்டியிருக்குன்னு வந்து ஒரு மிரட்டல போட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை பார்த்து மிரட்டல போட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சும்மா பேய் ஓட்டுற கதையெல்லாம் இல்ல, உண்மையாவே இருக்கு. தயாரா இருங்க, எப்ப வேணாலும் வந்து வெளியிட போய். இப்ப நீங்க தானே கேட்டீங்க, பேசுங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டார்ல, பாயிண்டா பேசிட்டார்ல, என்ன வேணும்ன்றது என்கிட்ட என்ன இருக்கு, தயாரா இருங்க, கிளாரிட்டியோட இருக்கு என்கிட்ட. சும்மா இந்த வாய்ஸ் அவடல உள்ள வேலை நம்ம கிட்ட இருக்க கூடாது. கிளீன்னா கிளீன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. அதனால பேச ஆரம்பிச்சிட்டாரு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எல்லா பக்கத்துல இருந்து அணக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பிக்கவே முடியாது. எல்லாமே ஆதாரத்தோட இருக்கும்போது என்ன பூசி முடியும், ஆதாரம் இருக்குல்ல, என்ன பண்ணிருக்கீங்கன்றதுக்கான ஆதாரம் இருக்குல்ல, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க.